ஃப்ரெண்ட்ஸ், பத்தனம்திட்டா அப்படிங்கிற மாவட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தெரியாதவர்களே யாரும் இருக்க மாட்டாங்க. இது கேரளாவில் இருக்கிற ஒரு மாவட்டம். அங்குதான் சபரிமலை ஐயப்பா இருக்கார். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலந்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் பத்தனம்திட்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கு. அந்த ஊரில் பகவல் சிங், லைலா 2 பேரும் கணவன் மனைவி ஒரு கிராமத்தில் அமைதியாக வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும். மனைவிக்கு 45 வயசு. அவங்க ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் வருது. ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. உடனே இவர்கள் இருவரும் ஸ்ரீதேவின்னு போட்டுட்டு பெயர் அழகான ஒரு பெண் ஃபோட்டோ இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸ்ரீதேவியும் பகவல் சிங், லைலா தம்பதியினரும் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அவங்க அப்படியே கம்யூனிகேட் பண்ணுறாங்க, மெசஞ்சரில் பேசுகிறாங்க. பேசுகிறப்ப சொல்கிறாங்க, பகவல் சிங்கும் மனைவியும் சொல்கிறாங்க, இது மாதிரி ஸ்ரீதேவிகிட்ட நாங்கள் வந்து ஃபினான்ஷியலாக பொருளாதார ரீதியில் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறோம். பணம் இல்லாமல் வந்து கஷ்டப்படுறோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்களும் கோயில் குளம் எல்லாம் போனோம், பணமே கிடைக்க மாட்டேது. என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கையில் ஒரு காசு கூட மிஞ்ச மாட்டேது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீதேவிக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஃபோனில் பேசினா அந்த ஃபோனில் வந்து பெண் குரலில் தான் பேசுனாங்க. இந்த ஸ்ரீதேவி ஒரு பெண்ணினே இவங்களை நம்பி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பகவல் சிங், லைலா தம்பதியினர் இந்த ஸ்ரீதேவியினுடைய பேச்சை முழுவதுமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவள் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகணும்னு சொன்னால் நான் ஒரு மந்திரவாதியை வந்து அறிமுகப்படுத்துகிறேன். அவர் ஒரு சில மந்திரங்கள் சொல்லுவார், பரிகாரங்கள் சொல்லுவார். அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பண பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு லைலாவும் பகவல் சிங்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுங்கள், நான் தான் முகமது ஷஃபி பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ஸ்ரீதேவி சொன்னாங்க, இது மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. அப்படியா? ஸ்ரீதேவி என்கிட்டையும் சொல்லியிருக்கா, உங்களுடைய பிரச்சனையை நான் வந்து தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக அந்த இலந்தூர் வீட்டுக்கு போகிறான் அந்த மந்திரவாதி முகமது ஷஃபி. அங்கே போயிட்டு சொல்கிறான், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்துருவேன். நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும், ஒரு நரபலி கொடுக்க வேண்டும். அந்த நரபலி கொடுத்துட்டா உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும் சொல்கிறான். சரி, நரபலி எப்படி கொடுக்கறது? அது ஒரு பெண்ணாக கொடுக்க வேண்டும். எந்த பெண்ணை பிடிப்பது அப்படின்னு சொல்லி பகவல் சிங்கும் லைலாவும் கேட்குறப்ப, கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முகமது ஷஃபி இவன் தான் ஸ்ரீதேவியாக இந்த ஃபேஸ்புக்லேயும் வந்திருக்கிறான். ஒரு பெண்ணினுடைய ஃபோட்டோவை போட்டுட்டு முகமது ஷஃபி ஸ்ரீதேவி அப்படிங்கிறதுல இவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு இவனே இவனுடைய நம்பரை கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு நாடகம் ஆடிட்டு ஒரு பெண்ணை தேடுறான். எங்கள் கொச்சியில் ஒரு லாட்ரி விற்கிற ஒரு பெண். அந்த பெண் வந்து ரோசலின் வர்கீஸ். அந்த பெண்ணை பிடிக்கிறான். அந்த பெண்ணுக்கு வயசு வந்து 52. அது பாவம் ஏழ்மையில் ஏதோ லாட்ரி சீட்டு வந்து விற்று பொழைச்சிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட போய் ஒரு ஆசை வார்த்தை காட்டுறான் இந்த முகமது ஷஃபி. உன்னை நான் வந்து சினிமாவில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி அந்த பெண்மணியும் நம்பிட்டு முகமது ஷஃபியோட வருது. முகமது ஷஃபி நேராக இலந்தூருக்கு பகவல் சிங் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு மந்திரம்லாம் சொல்கிறேன், நீ வந்து ஒரு சேரில் உட்காருன்னு சொல்கிறான். அந்த சேரில் உட்கார்ந்த உடனே இவளை கட்டிட்டாங்க. இலந்தூர் வீட்டில் அந்த சேரில் கட்டப்பட்டு கண்டதுண்டமாக வெட்டப்படுகிறாள். வெட்டி முடிந்ததும் அப்படியே அந்த துண்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் வீட்டுக்கு பக்கத்தில் புதைச்சிடுறாங்க. இந்த ஜூன் மாதம் இந்த கொலை நடக்குது. ஆகஸ்ட் மாதம் மீண்டும் பகவல் சிங், லைலாவும் ஸ்ரீதேவிக்கு ஃபேஸ்புக் மூலமாக தங்களுடைய தகவலை வந்து பரிமாறிக்கிறாங்க. நீ சொன்ன யோசனையின் பேரில் நரபலியெல்லாம் கொடுத்தோம். அந்த மந்திரவாதியை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இன்னும் எங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை அப்படின்னு சொல்கிறான். ஸ்ரீதேவியாக நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த முகமது ஷஃபி மறுபடியும் மெசேஜ் கொடுக்குறான். ஓகே, நான் மறுபடியும் அந்த ஷஃபிகிட்ட சொல்கிறேன், அந்த மந்திரவாதிகிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே லைலா காண்டாக்ட் பண்ணுறா முகமது ஷஃபிகிட்ட. உடனே அவன் சொல்கிறான், அதில் வந்து முதல் நரபலியில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கின்றன. அதை நிவர்த்தி செய்து உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் ஒரு நரபலி கொடுக்க வேண்டும். அதுவும் ஒரு பெண்ணை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறான். சரி வாங்கன்னு சொல்கிறான். மறுபடியும் இலந்தூர் வீட்டுக்கு போகிறான். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, ஒரு பெண்ணை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கொச்சியில் ஒரு லாட்ரி விற்கிற ஒரு பெண்ணை பிடிக்கிறான். பத்மம் அப்படின்னு பெயர். அதுக்கு வந்து வயசு 52. அந்த பெண்மணி வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேரளாவுக்கு போய் வயிற்று பிழைப்பிற்காக இந்த லாட்ரி சீட்டு வைக்கிற பெண்ணு தான். முதல் பெண்மணியும் லாட்ரி சீட்டு வைக்கிறோம். இந்த 2வது பெண்ணும் லாட்ரி சீட்டு வைக்கிற ஒரு ஏழை பெண்மணி. அதையும் வந்து சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆசை வாரத்தை கூட்டிகிட்டு போய் இலந்தூர் கூப்பிட்டு போகிறான். அதே மாதிரி கண்டதுண்டமாக வெட்டுறான். 52 துண்டுகளாக அந்த உடலை பெண்ணை வெட்டி அதில் ஒரு சில துண்டுகளை எடுத்து இந்த லைலாவுக்கும் பகவல் சிங் கொடுத்து சாப்பிட சொல்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மீத தூண்டுகள்லாம் பதைச்சிடுறாங்க. சொல்லிட்டு போயிடறான் முகமது ஷஃபி, நிச்சயமாக உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை தீர்ந்துவிடும். நீங்கள் இந்த நர மாமிசத்தை சாப்பிட்டீங்க, இனிமேல் எல்லா குறைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
இந்த பத்மம் என்ற பெண்மணியினுடைய பையன் வந்து அம்மாவை காணாமேன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறான் கேரளா போலீஸ்ல. கொச்சி போலீஸ் கமிஷனர் அப்போ வந்து நாகராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாரு. ஃபார்ம் பண்ணி பல இடங்களில் தேடுறாங்க. எங்கே காணாமல் போனாங்க, எப்போ காணாமல் போனாங்கன்னு சொல்லி சிசிடிவி, சர்வைலன்ஸ் கேமராஸ், அவங்களுடைய ஃபேஸ்புக் எதாவது இருக்கா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஃபோன் செல் நம்பர் மட்டும் இருக்குது. கடைசியாக ஒரு லொக்கேஷன் அது மட்டும் தெரியுது. அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற சிசிடிவி அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த பார்த்தா ஒரு ஒயிட் ஸ்கார்பியோ வெஹிக்கிளில் இந்த பத்மம் உள்ளே ஏறி போகிற மாதிரி தெரியுது. ஒயிட் ஸ்கார்பியோ காரை வந்து ட்ரேஸ் பண்ணுறப்போ இது வந்து முகமது சஃபியோட வெஹிக்கிள் அப்படிங்கிறது தெரியுது. உடனடியாக அந்த முகமது சஃபி வீட்டுக்கு போகிறாங்க. அவனை வந்து ஒரு விசாரணை பண்ணுறப்போ அவன் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறான். உடனே அந்த எலந்தூர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பகவல் சிங், லைலா இவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற வீட்டெல்லாம் பார்க்குறாங்க. சோதனை பண்ணுறப்போ அந்த வீட்டில் வந்து கண்ட துண்டமாக வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் இருக்குது. அதையெல்லாம் சீஸ் பண்ணிட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு இப்பொழுது முழுவதுமாக விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கு. விஷயத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ஐடியில் வர்றான். அது உண்மையை நம்பி இந்த 2 தம்பதியினரும் பகவல் சிங், லைலா ஏமாந்து விட்டார்கள். இதெல்லாம் வந்து நடக்கவே கூடாது. ஃபேஸ்புக்லேயோ அல்லது நம்ம சமூக ஊடகங்களையோ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த மூட நம்பிக்கைகள் வந்து இருக்கக்கூடாது. ஒரு நரபலி கொடுக்கறது, பரிகாரம் பண்ணுறது, ஒரு நம்பிக்கை வேண்டுமே ஒழிய மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. இப்படி மூட நம்பிக்கை போயிட்டு மாந்திரீகம், தாந்திரீகம் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் போனால் நிச்சயமாக எந்த தீர்வும் கிடைக்காது. இதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் எரா, சயின்டிஃபிக் எரா, ரேஷனல் திங்கிங், பகுத்தறிவு இருக்கின்ற ஒரு நிலையில் நாம் பகுத்தறிவை ஆராய்ந்து இதையெல்லாம் உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை தடுக்க முடியும். இந்த முகமது சஃபி அப்படிங்கிறவன் ஒரு செக்ஸுவல் பெர்வர்ட் அப்படின்னு சொல்லி கேரளா போலீஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சைக்கோபேத். இவன் 2020 என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு 75 வயது மூதாட்டியை கற்பழித்து கொலை செஞ்சிருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு செக்ஸுவல் பெர்வர்ட், சைக்கோபேத் அண்ட் சைக்கோ அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாகவும் இருக்கலாம், சைக்கோபேத், சேடிஸ்ட், இப்படி பல்வேறு வகையான மனிதர்கள் இருக்கலாம். எனவே நாம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நமக்கு வருகின்ற ஆபத்துக்களை தவிர்க்க முடியும். எனவே பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்கள் குறிப்பிடும்படியாக இளைஞர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சோசியல் மீடியாவை வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரப் போகின்றார்கள். இப்படி இருக்கின்ற நிலையில் நம்முடைய குழந்தைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர்கள் சுலபமாக ஃபேக் ஐடிஸ், இது போன்ற ஃபேக் ஐடிஸ் மற்றும் இந்த சமூக ஊடகங்களில் அவர்கள் ஏமாந்து தங்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய கேரியரையும் தொலைத்து விடக்கூடும். எனவே முன்னெச்சரிக்கை, விழிப்புணர்வு இவை அவசியம்.